மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி, வாடிவாசல் மற்றும் வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்ட நிலையில் விழா மேடை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசலுக்கு முன்பு தேங்காய் நார்கள் கொட்டுவது, தண்ணீர் தொட்டி வைப்பது மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விதிமுறைகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் அன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள காளைகளை அழைத்து வரும் உரிமையாளரும் உடன் வரும் ஒரு நபரும் சரியாக காலை 5 மணிக்கு திருப்பரங்குன்றம் சாலை முல்லை நகரில் உள்ள இடத்தில் தங்களது காளைகளை வரிசைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. புரத்தில் 1100 காளைகள் அவிழ்த்து விடப்படுவதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அதன் பேரில் காலை 5 மணி முதல் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 100 காளைகள் என மாலை 4 மணி வரை காளைகள் அனுமதிக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு காளைகளை திருப்பரங்குன்றம் ரோடு வழியாகவும் வெள்ளைக்கல் ரோடு வழியாகவும் ஏற்றி வரும் வாகனங்கள் முத்துப்பட்டி சந்திப்பு வரை அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்கள், காளை உரிமையாளர்களின் ஆதார் அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காளையுடன் வரும் 2 பேரும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படும் காளைகளை செம்பூரணி ரோடு தண்ணீர் தொட்டி அருகே ஒதுக்கப்பட்ட இடத்தில் காளை உரிமையாளர்கள் பாதுகாப்பாக பிடித்து செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் சாலையில் இன்று காலை 9 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி அவனியாபுரம் பெரியார் சிலை சந்திப்பிலிருந்து அவனியாபுரம் நகருக்குள் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் அம்பேத்கர் சிலை சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் செல்ல வாகனங்கள் எதற்கும் அனுமதி இல்லை என்றும், திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அவனியாபுரம் பைபாஸ் வெள்ளைக்கல் வழியாக திருப்பரங்குன்றம் செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மேலும் பல போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்திட அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என மதுரை மாநகர காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது.